வெல்கம் டு விண்மீன் தேசம். ஒரு காட்டில் ஒரு குருவி குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. அம்மா குருவி, அப்பா குருவி மற்றும் குருவி குஞ்சு. இந்த குருவி குடும்பம் வாழ்ந்த காட்டில் உணவு தேடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அதனால் பக்கத்து காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அம்மா அப்பா குருவிக்கு தன்னோட குஞ்சை வீட்டில் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால அம்மா அப்பா குருவி தன்னோட குழந்தையை பார்த்து, ரெண்டு பேரும் உணவு தேட போகிறோம், வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும், அதுவரை நீ கவனமாக வீட்டில் இரு, வெளியில் எதுவும் வராத என்று சொல்லிட்டு ரெண்டு குருவிகளும் உணவு தேட புறப்பட்டுச்சு. இருக்கிற இடத்துல இருந்தே ரொம்ப தூரம் போகணும் உணவு தேடுறதுக்கு. உணவு தேடிக்கொண்டு திரும்பி வரும் வழியில் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு சத்தம் வந்துச்சு. அப்பா குருவி அம்மா குருவியை பார்த்து, யாரோ ஆபத்தில் இருக்காங்க போல, வா போய் பார்ப்போம் என்று இரண்டும் சத்தம் வந்த திசையை நோக்கி புறப்பட்டு போனுச்சு. அங்கே பாருங்க, ஒரு கிளி வலையில மாட்டி கொண்டு இருக்குதுங்க, அதை போய் காப்பாத்துங்க, பாவம் என்று மனைவி குருவி சொன்னிச்சு. பிறகு அப்பா குருவியும் கஷ்டப்பட்டு வலையை வாயாலே இழுத்து கிளியை காப்பாத்துச்சு. கிளி மறு உயிர்பட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குருவி ரெண்டையும் பார்த்து, ரொம்ப நன்றி உங்களுக்கு, நானும் உணவு தேட போய் தான் இந்த வலையில் சிக்கிக்கிட்டேன், இப்போ எனது குழந்தை வேற ரொம்ப பசியில் இருக்கும். எத்தனையோ குருவிகள் இந்த பக்கம் பறந்து போணுச்சு, ஆனால் யாருமே உதவலை, நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் உதவுனீங்க, ரொம்ப நன்றி என்று சொன்னிச்சு. அப்பா குருவி தான் கொண்டு வந்த உணவை அந்த கிளிக்கு கொடுத்து, இதை கொண்ட உன் குழந்தைக்கு கொடு என்று சொன்னிச்சு. இதை பார்த்த கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப நன்றி, ஏன்னா இப்போ இந்த வலையில் போராடி என் உடம்புல சக்தியும் இல்லை, என் குழந்தைக்கு இன்னைக்கு இந்த உணவு போதும், இல்லாமல் என் குழந்தைக்கு உணவு கொடுத்தவங்களுக்கு நானும் ஒரு பரிசு தரேன், வாங்க என் வீட்டுக்கு போவோம் என்று அழைச்சிச்சு. ரொம்ப நேரம் ஆகினதாக தன்னோட குருவி குஞ்சும் பசியால் இருக்கும் நினச்சி அந்த இரண்டு குருவிகளும் வீட்டுக்கு போக மறுத்துச்சு. அதனால் அந்த குருவிகள் ரெண்டையும் அந்த இடத்துலையே விட்டுட்டு கிளி போய் சொன்ன பரிசை கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஆமாம், அது ஒரு தடி. அம்மா அப்பா குருவிகள் ரெண்டும் ரொம்ப ஆச்சரியமா, என்னடா பரிசு தாரேன்னு சொல்லி ஒரு தடி எடுத்து கொண்டு வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு இருந்துச்சு. நேரம் போக போக தன்னோட குருவி குஞ்சு பசியால் இருக்கும் நினச்சி அந்த தடியையும் எடுத்துக்கொண்டு தன்னோட வீட்டை நோக்கி புறப்பட்டுச்சு. ரெண்டு குருவிகளும் வீட்டுக்கு போனதுமே வானமும் இருண்டு கொண்டு மழை பெய்ய தொடங்கிச்சு. கொண்டு வந்த உணவை தனது குருவி குஞ்சுக்கு கொடுத்துச்சு. ஆனால் அப்பா குருவி தான் கொண்டு வந்த உணவை கிளிக்கு கொடுத்தனால அந்த குருவி குஞ்சுக்கு போதிய அளவு உணவு கிடைக்கல. அன்றைக்கு குருவி குஞ்சுக்கு மறுபடியும் பசி வந்து அழ தொடங்குச்சு. என்னங்க, நம்ம குழந்தை பசியால் அழுது, இப்போ என்ன செய்கிறது, ஒரு பலம் சரி இருந்தால் நல்லா இருக்குமே, வெளியிலையும் போக இயலாது, மழையும் பெய்யுது என்று சொல்லி முடிப்பதற்குள்ள அந்த கிளி கொடுத்த தடி இருந்த பக்கம் நிறைய பழங்கள் தோண்ட ஆரம்பித்தது. அப்பா குருவி அதை கண்டு ஆச்சரியத்தோடு, அங்க பாரு நடந்த அதிசயத்தை. அம்மா குருவியும் ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டு இருந்துச்சு. எங்க இதுதான் அந்த கிளியும், இது சாதாரண தடி இல்லை, கொடுத்துருக்கு. பிறகு அந்த பழத்தை தன்னோட குழந்தைக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுச்சு ரெண்டு குருவிகளும். அது நல்ல மழைக்காலமானதால் பின்னேரம் தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆனால் அந்த ரெண்டு குருவிகளும் வெளியே போகாமல் அந்த தடியோட உதவியால் தன்னோட குழந்தைக்கு வேண்டிய உணவை கொடுத்தது மட்டுமல்லாமல் தாங்களும் அந்த தடியால் பழங்களை பெற்று சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ரெண்டு குருவிகள். இதை பக்கத்து வீட்டில் இருந்த ரெண்டு குருவிகளும் அவதானிச்சு கொண்டே இருந்துச்சு. மழைக்காலத்தில் உணவு தேடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது,
ஆனால் அந்த 2 குருவிகளும் உணவு தேட போகிறத நான் காணவே இல்லையே அப்படின்னு சொல்லி பக்கத்து விட்டு மனைவி குருவி தன்னோட கணவன் குருவிக்கிட்ட சொன்னிச்சு. அதற்கு கணவன் குருவி, ஆமாம், அதுவும் உண்மைதான். நானும் கொஞ்ச நாளாக அந்த 2 குருவிகளும் உணவு தேட போகிறத காணவே இல்லை. நமக்கும் உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் உணவு கேட்போம், என்ன செய்கிறாங்க என்று பார்ப்போம் என்று சொல்லி 2ம் ஒரு திட்டத்தோட அந்த குருவிகள் வீட்டை நோக்கி பறந்து போணுச்சு. அந்த மந்திர தடியை வச்சிருந்த குருவியின் வீட்டுக்கு போய் குருவியை சந்திச்சு மற்ற குருவிகள் 2ம் இப்படி சொன்னிச்சு. எங்களால் இன்னைக்கு உணவு தேட போக முடியலை, சரியான மழையாக இருக்குது, காட்டிலேருந்து ரொம்ப தூரம் போகணும், தயவு செஞ்சு ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்க. நாங்கள் தேடி மழை நின்னதும் எங்களால் முடிஞ்ச உணவுகளை திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்து இதை பார்த்த மற்ற குருவிகள் 2ம் ரொம்ப கவலைப்பட்டு அந்த குருவிகளுக்கு உதவ ஆரம்பிச்சிச்சு. அந்த அதிசய தடியை வச்சிருந்த அப்பா குருவி அம்மா குருவியை பார்த்து, ஏதாவது இருந்தால் இவங்களுக்கு எடுத்து வந்து கொடு, பாவம் இந்த மழை காலத்தில் எங்கே தான் போவாங்க சாப்பாடு தேட என்று சொன்னிச்சு. பிறகு அம்மா குருவியும் உள்ளே போய், தடியே உணவுக்காக நல்ல பழங்களை தா என்று ஒரு கூடையை தட்டுச்சு. பிறகு அந்த கூடை நிறைய பழங்கள் வந்தன. பக்கத்து வீட்டு பெண் குருவியும் பின்னாடியே போய் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவதானிச்சு கொண்டே இருந்துச்சு. பிறகு அம்மா குருவி அந்த பழக்கூடையை கொண்டு வந்து பக்கத்து வீட்டு குருவிகள் 2க்கும் கொடுத்துச்சு. 2 குருவிகளும் பழக்கூடையை வாங்கி கொண்டு நன்றி சொல்லி அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போணுச்சு. வீட்டுக்கு போனதும் பெண் குருவி ஆண் குருவியை பார்த்து இப்படி சொன்னிச்சு. அவங்க 2 பேரும் கஷ்டப்படாமல் சாப்பிட்ற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற எதுவும் இல்லைங்க, ஒரு தடி தான். அந்த தடியை திருட்டிட்டா நாமளும் கஷ்டப்படாமல் இருந்த இடத்துல இருந்தே சாப்பிடலாம் என்று ஆண் குருவியை பார்த்து சொன்னிச்சு. ஓ, அப்படியா விஷயம்? சரி சரி, பொறுத்துரு, சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே, அப்போது மெதுவாக நம்ம அதை செய்யலாம். சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்து அந்த குருவிகள் 2ம் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த தடியை மெதுவாக திருடி கொண்டு வந்துச்சு பக்கத்து வீட்டு குருவிகள் 2ம். பிறகு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து ரொம்ப ஆசையாக, தடியே உணவுக்காக நல்ல பழங்களை தா என்று சொல்லி ஒரு பாத்திரத்தில் தட்டுச்சு. ஆனால் அந்த பாத்திரம் நிறைய பழங்களுக்கு பதிலாக கற்கள் தான் நிரம்பின. அந்த ஆண்குருவி ஆச்சரியத்தோடு, இது என்ன, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? பிறகு அந்த தடியை கோபத்தோடு தூக்கி வீசி எறிந்தது ஆண்குருவி. அதற்கு பிறகு நடந்த ஆச்சரியம், அந்த தடி தானாகவே திரும்பி வந்து அந்த 2 கிளிகளையும் விரட்டி விரட்டி அடிக்க ஆரம்பித்தது. வலி தாங்க முடியாமல் அந்த 2 குருவிகளும் ஓடி ஒளிய ஆரம்பித்தது. பிறகு அந்த தடி முதல் இருந்த நல்ல எண்ணம் கொண்ட 2 குருவிகளின் வீட்டிற்கு மறுபடியும் போய்விட்டது.